கடைசியாக அவங்க அப்பா அவங்கள எப்போ ஹக் பண்ணாங்க? எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் எங்கள் அப்பாவை ஹக் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே நம்ம அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. பட் அப்படி இருக்கும்போது நம்ம அப்பா அவங்க வளர்ந்து வரும்போது இந்த சொசைட்டி தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களோட இமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்றது ஒரு வீக்னஸ் அப்படின்னே சொல்லி கொடுத்துருக்காங்க. when it comes to raising a child, நம்ம அப்பா நம்ம கிட்ட எப்படி அவங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ நம்மகிட்ட வல்னரபிளாக இருக்காங்கன்றதை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட இருந்து கற்றுப்பாங்க. எஸ்பெஷலி ஃபார் அ கேர்ள் சைல்டு அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஹை ஆக்குறதே அவங்க அப்பா தான். அப்பா நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதர் மென் ஆல்சோ ஷுட் ட்ரீட் மீ லைக் மை ஃபாதர் அப்படின்றத ஒரு அப்பா கிட்ட தான் கற்றுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் அ மேல் சைல்டு இட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அப்பா நம்ம கிட்ட வல்னரபிளாக அவங்களோட இமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அவங்க நாளைக்கு சொசைட்டியில் போய் இன்னொரு ஃபீமேலை ஹேண்டில் பண்ணும்போது தி ட்ரீட் இட் வித் ரெஸ்பெக்ட், தி ட்ரீட் இட் வித் ஈக்குவாலிட்டி. ஸோ ஃபாதர்ஸான நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்கள் குழந்தைங்கிட்ட பேசும்போது அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள், வேலிடேட் பண்ணுங்கள். அதுதான் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை ஹை ஆகும். ஸோ தட் நாளைக்கு அந்த குழந்தைங்க வெளியே போய் அந்த வேலிடேஷனையோ அப்ரிசியேஷனையோ தேட மாட்டாங்க.